திமுக இத்தனை ஆண்டுகளில் எந்த வருஷம் தனிச்சு நின்று சொல்லுங்கள். நீங்கள் உங்களை எதிர்த்து நின்ன சிவாஜி கணேசன் வரைக்கும் மேடையில் சேர்த்துக்கிட்டவங்க தான் நீங்கள். உங்களை எதிர்த்து டிவியை போட்டு உடைச்ச கமலஹாசன் வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி கரை ஒதுங்கி படுத்து கிடக்குறாரு. ஒரு கட்சிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எங்கே பார்க்கணுமோ அங்கே தான் பார்க்கணும். நீங்கள் நினச்ச இடத்துல ரோட்டில் வர காரை நீங்கள் மறிச்சிடலான்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா? யாருடைய படத்துக்கு வராமல் இருக்குது? வந்ததில்லை இது வரைக்கும். நீங்கள் திருப்பியும் இந்த 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 வருஷத்தில் எத்தனை வழக்குகள் பதிவு செஞ்சுருக்கீங்க? எத்தனை நடிகர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அப்போ 30 வருஷமாக இது நடந்துக்கிட்டு இருக்குன்னா 30 வருஷமாக ஏன் நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மக்களை சந்திக்கிறாரு, பேசுகிறாரு, அவருடைய குறைகளை கேட்குறாரு. ஒரு தலைவன் எங்கேயும் புறக்கணிக்கலை. உங்களை மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு கம்யூனிஸ்ட் மாநாட்டில் போயிட்டு நான் கம்யூனிஸ்டவாதின்னு பேசிட்டு வரல. நின்று முதல் தேர்தலே 11% அதிகமான வாக்குகளை விஜயகாந்த் அவர்கள் நிரூபிக்கலையா? உங்களுக்கு தனிச்சு நிற்கிறதுக்கான தகுதியும் திறமையும் இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தாவேக்காவிலிருந்து திரு ஜலீல் அவர்கள். சார் வணக்கம். வாழ்த்துக்கள். திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணார் விஜய் அவர்கள். ஆனால் எதிர்வினை அதிமுகவே விமர்சனம் பண்ணார். ஆனால் அதிகப்படியாக திமுக மீது தான் இருந்தது. அவரே சொன்னார், இங்கே களத்தில் வந்து தாவேக்கா விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்னார். ஆனால் அதிமுகலேருந்து நேற்று கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பனையூர் அங்கிள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் ஸ்டாலினை நோக்கி எப்படி ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னீங்களோ அவர் பனையூர் அங்கிள்னு ஒரு வார்த்தையை களத்திலேயே இல்லாதவங்களை நினைச்சு எந்த சீமான் பேசுவதற்கு ஏதாவது பதில் கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி 100 கட்சிகள் இருக்கு சார். அவர் 8% வாக்கு வாங்கியிருக்கிறார். வாங்கி இருந்தாருங்க. இப்போ வரக்கூடிய தேர்தலில் பாருங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் 8% மக்கள் வாக்குகள் எப்படி வந்தது? 2017 ஜனவரி இப்போ மெரினால மிகப்பெரிய ஒரு புரட்சியும் எழுச்சியும் ஏற்பட்டது. ஜல்லிக்கட்டுக்கான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் நிறைய பேர் முடிவு பண்ணால் இந்த திராவிட கட்சிகளை நம்ம ஆதரிக்கக்கூடாதுன்னு. அப்போ மாற்றா வந்து நின்னவரை ஆதரிச்சாங்க. இன்னைக்கு மாற்றத்திற்கான ஒரு தலைவன் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் தளபதியை தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த வாக்குகள் அத்தனையும் இன்னைக்கு அவரை நோக்கி பயணப்படுது. நான் என்ன கேட்குறேன், திமுக இவருக்கு 8% இருக்குது, திமுகவுக்கு இருக்குது, பிஜேபி இருக்குது, அண்ணா திமுகவுக்கு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்குது. அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? வாக்கு இல்லைன்னு யாருமே சொல்லலை. திமுக சார்பாக பேசுகிறவங்களே விஜய்க்கு வந்து வாக்கு இல்லைன்னு நாங்கள் ஒருபோதும் சொல்லலை. எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இவர் சொல்கிற மாதிரி 42%, 50%, 15% ஆட்சி அமைக்கும் போது பாருங்க. உங்களுடைய அவர்களே நேற்று 30% தானே சார். நான் என்ன கேட்குறேன்னா 30% வச்சு ஆட்சியை 42% செங்கோட்டையன் சொன்னாரு. இல்ல நான் இப்பவுமே என்ன சொல்றேன்னா அவருடைய கணிப்பா உங்க கட்சியை சேர்ந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் 32% வரைக்கும் இந்தியா டுடே கொடுத்ததுன்னு சொன்னாரு. ஆனா இந்தியா டுடே அதை மறுத்துச்சு. ஆனா விஜய் அவர்கள் 30%ங்கிறாரு. நான் என்ன 30% வச்சு ஆட்சியை பிடிச்ச மாதிரி நீங்களே சொல்லுவாங்க. மாற்றம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சார் இல்ல சார், ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 45% ஓட்டு வேணும். உங்களுக்கு தெரியும், பல தேர்தலை பார்த்துருப்பீங்க. திரும்பவும் 30% வச்சு ஆட்சியை பிடிக்க முடியாதுல்ல சார். அப்படின்னா அதிமுக போன தேர்தல் வந்து 33%க்கு மேல வாங்கினாங்க. ஆட்சியை பிடிச்சிருக்கணும்ல. இல்ல நான் இப்பவும் என்ன சொல்றேன்னா 33% நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது 3ஆ பிரிஞ்சிருச்சு இல்ல, அன்னைக்கு 2ஆ தான் இருந்தது. அதனால உங்களுக்கு அந்த சதவீத கணக்குகள் வருது. இன்னைக்கு 3 ஆயிடுச்சு இல்ல. சீமான் ஒரு பக்கம் நிற்கிறாருல்ல. அப்போ 4 முனை போட்டியாக இருக்குது இல்லை. 4 முனை போட்டியில் எத்தனை சதவீதம் வாக்குகள் தேவை? இன்னைக்கு உள்ள நிலவரப்படி தான். இன்னும் தேர்தல் அறிக்கைகள் இருக்கு, சுற்றுப்பயணங்கள் இருக்கு, இன்னும் வாக்குகள் கூடும். அதை இன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்களை வச்சிருக்கோன்னு அதிகாரப்பூர்வமாக ஆன்லைனில் கையில் சீட்டில் எழுதி கொடுக்கக்கூடிய கட்சி இல்லை இது தமிழக வெற்றிகளும். அவங்க 2 கோடிங்கிறாங்க அதிமுக. 2 கோடி அதிமுகவுக்கு மொத்த வாக்குகள் எவ்வளோ வந்தது கணக்கு எடுத்து பாருங்க. அப்போ பொதுமக்கள் யாருமே ஓட்டு போடலாம், அவங்க கட்சிக்காரங்க மட்டும்தான் ஏற்கனவே ஓட்டு போட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏன் தோத்து போனீங்க? இல்லை, அவங்க இன்னொரு விமர்சனத்தையும் முன் வைக்கிறாங்க. ஊழல் சக்தின்னு எங்களை சொல்கிறாரு. அப்போ எஃப்டிஎஃப்எஸ்னு ஒரு டிக்கெட் வந்து 10,000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. குறைஞ்சது 2,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 150 ரூபா 190 ரூபா டிக்கெட்டை. 30 வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ ஒரு ஊழல் செய்தவர் தானே விஜய்னு சொல்ற படத்துக்கு. அவர் 30 வருஷமா இதை தான் எஃப்டிஎஃப்எஸ்ல டிக்கெட்டாக விற்று சம்பாதிக்கிறாருங்கிற விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. சரி, நான் அதை விவாதிப்போம். நான் என்னுடைய கேள்விக்கான பதிலை சொல்லுங்க. இந்த 30 வருஷமா ஆட்சியில் இருந்தது யாரு? திமுக. அதிக காலம் அதிமுக. இதை கண்டிக்கக்கூடியது யாரு? இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருந்தது? ஏன் செய்யலை? அப்போ ஏன் வழக்கு பதிவு செய்யலை? ஒரு படத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு நடிச்சுட்டு போகிறவருக்கு பிளாக்ல டிக்கெட்டு விற்கக்கூடிய உரிமை இருக்கா? படத்தை தயாரித்த நிறுவனமும் தியேட்டர்களுக்கும் தான் அந்த பங்கு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இல்லை சார், இப்போ ஒன்றும் இல்லை. என்னோட ரசிகர் மன்றம் சார்பாக தானே எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் கொடுக்க. நான் இப்போ திரும்பியும் என்ன கேட்குறேன்னா,
ரசிகர் மன்றத்தில் எவ்வளோ வேணால் கொடுத்து வாங்கியிருப்பாங்க, போயிருப்பாங்க. மற்ற டிக்கெட்டுகள் சினிமா திரையரங்குகளில் தானே விற்றுருக்கோம். இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும்? சரி, இந்த 30 ஆண்டுகள் ஏன் இந்த கட்சிகள் தடுக்கலை? எந்த வழக்கும் ஏன் பதிவு செய்யப்படலை? ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துக்கு இது வரலையா? சூர்யாவினுடைய படத்துக்கு வரலையா? கமலஹாசனுடைய படத்துக்கு வரலையா? யாருடைய படத்துக்கு வராமல் இருக்குது? வந்ததில்லை. இது வரைக்கும் நீங்கள் திருப்பியும் இந்த 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 வருஷத்தில் எத்தனை வழக்குகள் பதிவு செஞ்சுருக்கீங்க? எத்தனை நடிகர் மீது நீங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? அப்போ 30 வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்குன்னா 30 வருஷமாக ஏன் நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? அப்போ குற்றம் செய்தவனை விட தூண்டினவனுக்கு அதிக தண்டனை இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் தான் முதல் குற்றவாளியாக இருக்கிறீங்க. அவர் மீது நீங்கள் குற்றச்சாட்டுகள் வச்சா, அவர் ஒரு படத்தில் நடிக்கக்கூடியவர், நடித்தார், அவருடைய சம்பளம் வாங்கினார், வேலை முடிஞ்சது, போயிட்டார். அதற்கு பிறகு நடக்கக்கூடியது அரசாங்கம், காவல்துறைன்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு நீங்கள் தடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் தடுக்க மறந்துட்டீங்க? விஜய் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அதிமுகவை நோக்கி, என்ன மாதிரி தனியா நின்று உங்களுடைய ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. உண்மையை தானே கேட்கிறாரு. விஜய் அவர்கள் ஓட் பேங்க் இன்னும் ப்ரூவ் பண்ணல சார். மேபி எவ்வளவு வேணா வாங்கலாம், உங்களுக்கு இல்ல தைரியம் எவ்வளவு வேணா வாங்கலாம். திமுக இத்தனை ஆண்டுகள்ல எந்த வருஷம் தனிச்சு நின்னு சொல்லுங்க? தனியா நின்னது இல்ல, கூட்டணிகளோட தான் நின்றுருக்காங்கல்ல. ஏன் நிக்க மாட்டீங்க? நில்லுங்க. அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நின்னார்ல, அந்த மாதிரி நான் வந்து நிக்கிறேன்னு சொல்றாருல்ல, அவர் நிற்கிறாரு. நின்று முதல் தேர்தலே 11% அதிகமான வாக்குகளை விஜயகாந்த் அவர்கள் நிரூபிக்கலையா? நிரூபிச்சிருக்காரா இல்லையா? 10% வரைக்கும் அவர் அதிகபட்சம் வாங்கியிருக்கிறாரு. 11% வாங்கியிருக்காரு 2009 தேர்தல் நீங்க சொல்றது. அப்போ அவ்வளோ வாக்கு வங்கிகளை வாங்கி காட்டியிருக்கிறாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு அதை விட பன்மடங்கான புரட்சிகள், மாற்றங்கள் இங்கே ஏற்பட்டிருக்குது. இன்னைக்கு சிறுபான்மை மக்களினுடைய வருகை அதிகப்படியாக இந்த பக்கம் இருக்குது. இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர்கள் நீங்கள் எத்தனை பேர் அந்த பக்கம் வச்சுருந்தாலும் இஸ்லாமியர்களுடைய வருகை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அதிகமாக இருக்குது. இஸ்லாமிய கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு திமுகவில். ஒரு சில தலைவர்கள் மட்டுமே சமரசம் பண்ணிட்டு திமுகவுக்கு ஆதரவாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரதித்துவம் வேணும்னு கேட்குறாங்க. அது கிறிஸ்தவ சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இப்போ பிரதித்துவத்தின் அடிப்படையில் உங்களுக்கான இப்போ இது கொடுக்கப்படும்னு தலைவர் தளபதி முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் பதிவு செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு அதை நோக்கி இன்னைக்கு இந்த மக்கள் நம்புகிறான். தாவேகா ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. என்னன்னா, கடந்த காலங்களில் சீமானை சொல்லுவாங்க இதை நோக்கி. சீமானுங்கிறது ஒரு கட்சியே கிடையாது, அவர் வெறும் 1% 2% இருக்கும்போது சொல்லுவாங்க அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்புங்க. அந்த குரூப்பில் திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஜாயின் ஆவாங்க, திடீர்னு லெஃப்ட் ஆவாங்க, இந்த மாதிரி ஒரு சுருக்கி பார்ப்பாங்க. அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அதை சொல்லுவாங்க. ஆனால் அவர் பின் நாட்களில் 8% வரைக்கும் ப்ரூவ் பண்ணார். இப்போ விஜய் நோக்கியும் அதே விமர்சனத்தை அதிமுக முன்வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினியையும் விஜயகாந்தையும் பார்த்து இவர் வெறும் காப்பி பேஸ்ட் மட்டும்தான் ஒரு நாள் சினிமாவில் பண்ணிட்டு இருந்தாரு, அதையே அரசியலில் பண்ணிட்டு இருக்கிறாரு எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த மாதிரி தலைவர்களை பயன்படுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து திமுக எந்த தலைவர்களுமே பேசாமல் வந்துருச்சா? நீங்கள் உங்களை எதிர்த்து நின்ன சிவாஜி கணேசன் வரைக்கும் மேடையில் சேர்த்துக்கிட்டவங்க தான் நீங்கள். உங்களை எதிர்த்து டிவியை போட்டு உடைச்ச கமலஹாசன் வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு கரை ஒதுங்கி படுத்து கிடக்குறாரு. அவரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ராஜாஜியை சேர்த்தானே ஆட்சியை பிடிச்சாங்க 67. இல்லை, அதை தான் சொல்ல வரேன். அப்போது உங்களுக்கு தனிச்சு நிற்கிறதுக்கான தகுதியும் திறமையும் இல்லை. இன்னைக்கு அதிகாரிகள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லப்படுதான்றது தெரியலை. இன்னைக்கு 3 மாதத்துக்கான முன்னாடி தொகையை போட்டுட்டேன், கோடை காலத்துக்கு சிறப்பு தொகையை 2000 போடுறது மக்கள் கேட்டாங்களா? உங்கள்கிட்ட போராட்டம் பண்ணாங்களா? தொடர்ச்சியான போராட்டங்களை என்னுடைய சகோதர சகோதரிகள் தூய்மை பணியாளர்கள் நடத்தினாங்களே, நீங்கள் அவங்கள போய் பார்த்தீங்களா? ஏன் கோடை காலத்துக்கு 2000 பார்த்தாரு? இல்ல, வீட்டுக்கு வர வச்சு தானே பார்த்தாருன்னு. உங்களுக்கு பார்த்தாருன்றது பிரச்சனையா, வீட்டுக்கு வர வச்சாருன்றது பிரச்சனையா? மக்களை போய் சந்திக்கிறாங்க. அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறாரு, அண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறாரு, போராட்ட காலத்தில் அங்கே சந்திச்சிருக்கிறாங்க. தோழர் பாரதியினுடைய தலைமையில் உண்ணாவிரதம் அம்பத்தூர்ல நடக்கக்கூடிய இடத்துல அங்கே போய் சந்திச்சிருக்கிறாங்க. கூட நான் இருந்திருக்கிறேன். இன்னும் என்ன உங்களுக்கு தகவல் வேணும்? அப்போ ஒரு தலைவன் எங்கேயும் புறக்கணிக்கல. உங்களை மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு கம்யூனிஸ்ட் மாநாட்டில் போயிட்டு நான் கம்யூனிசவாதின்னு பேசிட்டு வரல. புரியுதுங்களா? படத்தை போய் பார்த்துட்டு இட்லி கடை படத்துக்கும் இந்த கம்யூனிஸ்ட் படத்துக்கும் போயிட்டு நீங்க உட்காந்துட்டு இன்னொரு படம் வந்தது கூலி படத்தை பார்த்துட்டு இந்த கூலிக்காக போராடக்கூடியவர்களை எந்த இடத்துலையும் நிராகரிக்கல. அத்தனை பேரும் அவரை தேடி தான் வந்தாங்க, பார்த்தாங்க. அப்போ மக்களை சந்திக்கிறாரு, பேசுறாரு, அவருடைய குறைகளை கேட்கிறாரு. தேர்தல் அறிக்கை வரும், ஒட்டுமொத்தமாக எல்லாருமே கதறக்கூடிய அளவுக்கு இருக்குன்றதையும் பதிவு செஞ்சிருக்கிறாரா இல்லையா? ஊழல் சக்தி அப்படின்னு அதிமுக சொல்றாரு. திமுக ஊழல் பண்ணுது, ஊழல் இல்லாத ஆட்சியை விஜய் கொடுப்பான் அப்படின்னு அவர் தொனியில சொன்னது. அவர் அதுதான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தொனியில அவர் சொன்னாரு. ஆனா அதே மேடையில ஜெயலலிதாவை புகழ்றாரு. இது ரெண்டுத்துக்கும் ஒரு முரண்பாடு இல்லையா? ஜெயலலிதாவோட பெரியாரை எடுத்துக்கிட்டோம், கடவுள் மறுப்பை ஏத்துக்கிட்டோமா? இல்லையே.
ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஊழல் சக்தின்னு அவங்க சொல்லியிருந்தா அதுக்கு நீதிமன்றத்தில் நிரூபணமாக இருக்கணும். நிரூபணமாயிருச்சுன்னு சொன்னால் அப்போ நீதிமன்றத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை சொல்லுங்கள். ஆட்சியை கொடுத்தாலும் இந்த பிஜேபி ஆட்சி வேண்டாம்னு இமீடியட்டாக கலைச்சாங்க. ஆனால் திமுக போய் சரணாகதி அடைஞ்சு இப்போ ஆட்சியில் பங்கு வரைக்கும் வாங்கிட்டு வந்தீங்க. அதுக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று போட்டுட்டோம். ரைட் பார்ட்டி இஸ் ரைட் பார்ட்டின்ற ஒரு புதிய அத்தியாயத்தையும் கலைஞர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லையே. அந்த அம்மா எடுக்கக்கூடிய முடிவுகளை பாருங்க. அந்த இடத்துல ஒரு இரும்பு மங்கையா அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்க அந்த அம்மா. நீங்க கலைச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க. 99ல கலைஞர் கருணாநிதி போய் இணைந்தாருன்னு சொல்றீங்க. 2004ல ஜெயலலிதா திரும்ப கூட்டணி வச்சாங்க பாஜகவோட. இல்லை, நான் இப்பவும் கலைச்ச விஷயத்த சொல்றீங்க, திரும்ப சேர்ந்த விஷயத்த சொல்லுங்க போது நம்ம அப்ப செலக்டிவா நம்ம சில விஷயங்கள் அணுகிறமான் இருக்குல்ல. செலக்டிவா அணுகிறமான்றதுல ஏன்னா முதல் முறையாக மக்கள் பிரதிநிதிகள் பாஜகவிற்கு தமிழ்நாட்டிற்கு வந்தது வந்து அதிமுக கூட்டணியில தான். அதுக்காக மன்னிப்பும் கேட்டாங்களே. மன்னிப்பு கேட்டுட்டு தான் திரும்ப போய் சேர்ந்தாங்க. ஆனா அந்த விமர்சனத்தை நம்ம முன்வைக்க மாட்டேங்கிறோம். நான் திருப்பி அவங்களுக்கான அந்த தேர்தலில் அவங்களுக்கான இடம் இல்லையே, 0. அதை தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் சரியான விஷயத்தை ஒரு முறை நீங்கள் சொல்லிவிட்டு திருப்பி இப்போ நீங்கள் ஏற்கனவே இப்போ சட்டமன்ற தேர்தலில் இப்போது எடப்பாடியார் தலைமையில் நீங்கள் வந்து கூட்டணி வச்சிங்க. உங்களுக்கு என்ன ரிசல்ட்டு? 0 தான். இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் கலத்தி விட்டீங்க. உங்களுக்கே மக்கள் என்ன நிலவரம் கொடுத்தாங்க? 2 பேருக்குமே 0 ஆக்கிட்டாங்க. திருப்பி நீங்கள் போய் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அதே பாஜகவோட போய் சேர்ந்துருக்கிறீங்க. இப்போ மக்களும் அதே நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. அதை தான் சொல்கிறாரு, களத்தில் மக்களால் டெலீட் செய்யப்பட்டவர்கள் நாங்கள் ஏன் பேசணும்? அதுக்கு தேவையில்லாத காரணங்கள் இருக்குது. நாங்கள் இங்கே ஆட்சியில் இருந்து ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களை தான் பிரதானமாக எதிர்க்கிறோம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா 10 பேரை வச்சுக்கோங்க, 10 பேரையும் அடிங்கன்னு சொல்கிறீங்க. நான் எனக்கான எதிரி யாருன்னு செலக்ட் பண்ணிட்டேன். என்னுடைய பலத்தையும் என்னுடைய நேரத்தையும் நான் வீணடிக்க விருப்பப்படலை. இவர் தான் இலக்குன்றதை முடிவு பண்ணிட்டேன். அவரை தான் வீழ்த்தணும். அவர் தான் இன்றைக்கி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கிறாரு, மக்கள் விரோத போக்கில் இருக்கிறாரு. அப்போ அவரை தான் நான் கண்டிக்கணும், பேசணும். அதை தான் பேசுகிறேன். ஜனவரிக்குள்ளே திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எங்களோட வருவாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே வந்த மாதிரி தெரியலையே சார். அங்கே நிறைய முரண்பாடுகள் இருக்கு, அதை ஏற்றுக்கக்கூடியது கூட. மாணிக்கம் தாக்கூர் திமுக தலைமைக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறாரு, இதெல்லாம் ஓகே. ஆனால் அவங்க எங்கேயுமே தாவேக்காவோட போய் நாங்கள் இணைய போகிறோம்னு சொல்லலையே சார். இல்லை, ஏன்னா ஜனவரி முடிச்சு இப்போ பிப்ரவரி வந்துருச்சு. பிப்ரவரியும் பாதி நாட்கள் முடிய போகுது. யார் கவலைப்படணும்? தமிழக வெற்றி கழகத்துக்கு வரலைன்னாலோ இல்லை திமுகலேருந்து போனாலோ திமுகவோ தாவேக்காவும் வருத்தப்படணும். மற்றவங்களுக்கு எதுக்கு வருத்தம்னு கேட்குறேன். நீங்கள் தொடர்ச்சியாக 2 பேரும் பூத்து கமிட்டிக்கு 4 பேர் கூட இல்லை, காங்கிரஸ்காரனுக்கு எதுக்கு சீட்டு கொடுக்கணும்னு சிவசங்கர் பேசுகிறாரு இல்லையா? ராஜகண்ணப்பன் கடுமையான மன்னிக்கணும், ராஜகண்ணப்பன் பேசுகிறாரு. அப்போது ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு கூட்டணியில் உள்ளவர்களை பற்றி பேசுகிறீங்க. இந்த நான் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கிறேன், இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறேன். இந்த டேமுக்கு வரும்போது எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அந்த சாதிய ஆணவ வெறிப்பிடிச்சு அலைகிறாங்களா அப்படின்னு யார் கேட்குறா? செல்வப்பெருந்தகை கேட்குறாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. மட்டும் இல்ல, கோவிலுக்குள்ள அனுமதிக்கலைங்கிற ஒரு விஷயம் கூட சர்ச்சை வந்து அப்புறம் சேகர் எல்லாமே அதுதான் சொல்றேன். எல்லாமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இதையும் கடந்து இந்த யாருக்காக இந்த சீட்டை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கே சாதிய ஆணவ பிரச்சனை இருக்குன்றத ஓப்பனாக நீங்கள் பேசும்போது அப்போ சாதாரண ஒரு பாமரனுக்கு என்ன நிலை? அதை ஏன் பேச மறுக்கிறாரு? அப்போ சீட்டு கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடுன்னு நினைக்கிறாரா? இல்லை சார், நம்ம கட்சியிலையுமே நிறைய பேர் வந்து நிர்வாகிகள் சொல்கிறாங்க, என்னை சாதி பார்த்து எனக்கு வந்து பதவிகள் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அஜித் ஆக்னலோட விஷயம் வந்து மிகப்பெரிய சர்ச்சையானது. காரை அந்த சைடு இது பண்ணி நிறுத்தி பார்க்காம போகிறாருங்கிற ஒரு சர்ச்சை வந்தது விஜய் அவர்கள் மேலே. காரை நிறுத்துறதுக்கும் மறிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸ்டாலின் அவர்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்க்க முடியாமல் தன்னுடைய உறுப்பினர் கார்டை தூக்கி போட்டுட்டு போனதை நீங்கள் பார்க்கலையா? ஒரு கட்சிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எங்கே பார்க்கணுமோ அங்கே தான் பார்க்கணும். நீங்கள் நினச்ச இடத்துல ரோட்டில் வர காரை நீங்கள் மறிச்சிடலான்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா? இல்லையே. அதன் பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க மருந்தை குடிச்சிட்டு. அதுக்கான காரணம் மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. நான் திரும்பவும் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுற நீங்கள் செய்கிறீங்க, அஜித் ஆக்னல் செய்கிறீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் யாருக்காக போய் சேரணும்? லோக்கலில் ஒரு மாவட்ட செயலாளர்னு ஒருத்தரை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க, அறிவிக்கலை. அவர் தான் நீங்கள் மாவட்ட செயலாளர், தளபதி உங்களை அறிவிக்க வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்யுங்கன்னு அவருக்கு கீழே தானே இணைஞ்சு செய்யணும். நானும் ஒரு மாவட்ட செயலாளர் தான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இன்னொரு தொகுதியில் மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்பட்ட மாவட்டத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் தனிச்சையாக நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அது கட்சிக்கு விரோதமான போக்கு தானே. அப்போவுமே வந்து கட்சிக்கு உங்கள் மேல் வருத்தம் இருக்குது, கோபம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் ஒரு நல்ல ஒர்க்கர்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் வேணும்னு நினைக்கக்கூடிய கட்சியை
திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து இதை பண்ணுவதெல்லாம் சரின்ற ஒரு தோணியில் ஒரு அமைஞ்சிராதா? எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறைகள் இருக்கு. ஒரு அணுகுமுறைகள் இருக்கு. அதுக்கப்புறம் பேசக்கூடிய அஜிதா ஆக்னல் திரும்ப என்ன பேட்டி குடுத்துட்டு போனாங்க? இது என்னுடைய கோவில் மாரி. நான் வந்து இப்ப தலைவர் தளபதிக்கு கீழ தான் எனக்கு எதுவுமே இல்லனாலும் நான் வேலை செய்வேன். அப்படின்ற பேட்டிய ஊடகவியலாளர்கள சந்திச்சு குடுத்துட்டு தானே போனீங்க. அதுக்கப்புறம் திரும்ப போய் எதுக்கு மருத்துவமனையில இந்த தவறான ஒரு முடிவு எடுத்து பண்ணீங்க? திருப்பி இன்னைக்கு கட்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய நிலைப்பாடும், முரண்பாடும் எதை நோக்கி இருக்கு? உங்கள பின்னாடி இருந்து இயக்கக்கூடியது யாரா இருக்கிறாங்க? 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? 4 முனை போட்டி. என்னதான் நீங்க 2 முனை போட்டி தான். ஒண்ணு டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு சொன்னாலும் 4 முனை போட்டியா தான் களத்துல இருக்குன்னு மூத்த பத்திரிகையாளர்கள் நெறைய பேர் சொல்றாங்க. நீங்க எதெல்லாம் சவாலா பார்க்குறீங்க? எதெல்லாம் சாதகமா பார்க்குறீங்க? இல்ல அதாவது மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்கன்னா, மக்கள் ஏற்கனவே இந்த பாசிச கூட்டத்த வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு சாட்சிகள் வந்து அதிமுகவுல இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்ல இருந்து எடப்பாடியார் வரைக்கும் எல்லா மேடையிலுமே முழங்கியிருக்கிறாங்க. பாசிசவாதிகளோட நாங்க போய் சேர்ந்ததுனால தான் தோல்விய நாங்க தழுவணும். இல்லன்னா எங்களுக்கான தோல்விகளுக்கு 2029 31 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த ஒரு வருஷத்துல போய் சேர்ந்துருக்கிறாங்க. அததான் சொல்றேன். இந்த வந்து ஒரு நிலை மாற்றங்கள், மனமாற்றங்கள வந்து மக்கள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்காக ஒரு விஷயம் நடக்கணும்ன்றதுக்காக யாருடைய காலையும் பிடிப்பதற்காக நீங்க தயாரா இருக்கிறீங்கன்றத மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால மக்கள் உங்கள ஓரம் கட்டிட்டாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. 4 முனை போட்டினா அண்ணன் சீமான் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. 14 ஆண்டுகள் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. 15வது ஆண்டா திரும்பவும் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கத்திக்கிட்டே இருக்கட்டும். அவர் பக்கம் அவருக்கு என்ன மக்கள் வாக்கு செலுத்துகிறார்களோ செலுத்திட்டு போறாங்க. திமுகன்ற ஊழல்வாதிகளை எதிர்த்து தான் தமிழக வெற்றிக் கழகம் இன்னைக்கு களம் காணுது. இந்த மன்னராட்சி முறையை கட்டமைப்பதற்காக எளிய மக்களினுடைய பிள்ளைகளை இன்னைக்கு களம் இறக்கி விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு. மிகப்பெரிய பலமாக இன்னைக்கு அதுதான் இருக்குது. அடிப்படை நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இப்படி தான் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. எளிய சாதாரண வீட்டு பிள்ளைகள் தான் இன்னைக்கு வந்து அங்கே மாவட்ட செயலாளர்களாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் தான் இன்னைக்கு வேட்பாளராகவும் இன்னைக்கு நிறைய பேர் விருப்ப மனு கொடுத்துருக்குறாங்க. தேர்வு செஞ்சு அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு அறிக்கைகளும் தேர்தல் அறிக்கையும் இன்றைக்கி அதுதான் பார்க்க போகுது. இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய ஒரு மக்களாட்சியை கட்டமைக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுடைய பொங்கல் தொகுப்பு 3000 இப்போ வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே 3 மாதத்தினுடைய தொகை 2000 ரூபாய் கோடை காலத்துக்கு கேட்டாலே தரமாட்டீங்க. இன்றைக்கி கோடை காலத்துக்கு மக்கள் மேலே வந்து இவ்வளோ ஒரு கரிசன பார்வை முதல்வருக்கு எங்கேருந்து வந்ததுன்றது தெரியல. அப்போ பெண்களுடைய வாக்குகளை நம்ம வந்து கவர்ந்துட்டால் நம்ம வந்து இழுத்தரலான்றதுலையும் படிக்கக்கூடிய உயர் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மடிக்கணினி கொடுக்காம கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய பசங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறோன்றதும் நீங்கள் ஓட்டுக்காக குறி வைக்கிறீங்கன்றது மக்களால், பெண்களால், பிள்ளைகளால் இன்றைக்கி பேசும் பொருளாக மாறி இருக்குது. இந்த சமுதாயம் அதை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த கை நீட்டி வாங்கிட்டா திரும்பவும் நம்ம அடிமையாக இருக்கணும்ன்றத மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாமானியர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வேதனையும் வலிகளும் இன்னைக்கு அதுவாக இல்லை. எங்களுக்காக நீங்கள் என்ன தரப்போறீங்கன்றது இல்லை. இந்த நாட்டுக்காக என்ன பண்ண போறீங்க, மக்களுடைய நிலையை எப்படி மாற்ற போறீங்க, பொருளாதாரத்தில் எப்படி வளர்ச்சி காண போறீங்க, கடன் இல்லாத மாநிலமாக எப்படி உருவாக்க போறீங்க, இருக்கக்கூடிய அநீதிகளை எப்படி தட்டி கேட்க போறீங்க, ரவுடித்தனங்களை எப்படி ஒழிக்க போறீங்க அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அதுக்கு அத்தனைக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் வந்து நிற்கிறாருன்றதை மக்கள் பார்க்குறாங்க. 2026 மக்கள் வெல்லும் மனங்களை வென்ற முதல்வர் வேட்பாளராக இருக்கிறாரு. அவர் தான் மக்களாட்சியை கொடுக்க போகிறாரு. 2026 செஞ்சார்ஜி கோட்டையில் கொடியேற்ற போகிறது அவர் தான். பார்க்கலாம் சார், பொறுத்திருந்து. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.